ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்டர் மாதவன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கொடுத்த பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இதில் நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க, உங்களோட பர்சனல் வாழ்க்கையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வேற யாரையோ மறைமுகமாக குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மாதவன் அவர்களோட பேச்சை மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்காங்க. அண்ட் மிகப்பெரிய விமர்சனமும் மாறி இருக்கு. இப்போ ரீசெண்டாக மாதவன் அவர்கள் ஆர்டிஎன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு. அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச நிலையில ஒரு இன்டர்வியூல அழகான நடிகை நடித்தாலும் என் மனைவிக்கு துரோகம் செய்வதை பற்றி நான் நினைச்சதே இல்லை. நான் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பத்தில் வளர்ந்தவன். என் மனைவியை ஏமாற்றி விட்டு அந்த விளைவுகளை சந்திக்க நான் தயாராக இல்லை. கடவுள் எனக்கு அளித்த அந்த ஒரு சிறந்த மனைவியே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இந்த இன்டர்வியூல இப்படி பேசியிருக்காரு. சடனா இவர் ஏன் இதை பத்தி பேசணும், இது யாரையோ குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசின அந்த இன்டர்வியூ வீடியோவை செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மாதவன் அவர்கள் அகைன் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. நான் யாரையும் குத்தி காமிக்கணும்னு பேசல, அந்த இன்டர்வியூல என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். என்னோட மனைவி தான் எனக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்திருக்காங்க. நான் சினிமா வாழ்க்கையில வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட சினிமா ஃபிளாப் ஆகுதோ இல்ல பிளாக் பஸ்டர் ஆகுதோ அதெல்லாம் தாண்டி எதா இருந்தாலும் என்னோட மனைவி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு படத்துல நடிக்க போறேன் அப்படின்னா அந்த படத்துல என்ன கேரக்டர், எப்படி நடிக்க போறேன் அப்படின்னு நானே தான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ற, அது உன்னோட பர்சனல், நீ நடிக்கிறது உன்னோட நடிப்பு, அதை நீ எப்படி வேணாலும் நடிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாலும் நான் என் மனைவி கிட்ட எதையும் மறைச்சதில்லை. அதனால தான் அந்த இன்டர்வியூல நான் அப்படி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணேனே தவிர இதை பத்தி நான் யார்ட்டையும் தப்பா சொல்ற அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு சொல்லி மாதவன் அவர்கள் விளக்கி சொல்லியிருக்காரு. அண்ட் இதோட இந்த ஃபுல் ஸ்டாப் ஆகணும் இந்த விமர்சனம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாதவன் சொன்ன இந்த நியூஸ் பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்சேஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.